கைஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து 11th பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1Aல இப்போ வந்து த ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் 4:5, 9:7, த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4 அண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. 4:5 வந்து 4/5 எழுதலாம். அடுத்தது 9:7 வந்து 9/7 எழுதலாம். அடுத்தது த ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா இது வந்து ட்ரிபிளாக பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27, சரியா? 4 4s are 16, 16 4s are 64, ஓகேவா? த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3னா 8/27. இந்த 27 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 8 8s are 64. அடுத்தது 4 2s are 8, ஓகேவா? இப்போ வந்து 9 by இது 5 7s are 35, 35 into 2 70. அப்போ நான் 9:70 ஆப்ஷனில் எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். அப்போதுனா இல்லை, அப்போனா நன் ஆஃப் தீஸ்ன்னு வரும். நன் ஆஃப் தீஸ் தான் இதோட ஆன்சர். அடுத்தது 12th கொஸ்டின். இஃப் a is to b equal to 3:4, the value of 2a plus 3b is to 3a plus 4b isன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2a plus 3bன்னு பார்க்கலாம். 2a plus 3b இஷ்டு தானே, பை பண்ணலாம்ல. 3a plus 4bயா? இப்போ a equal to 3 கொடுத்துருக்காங்க, அப்புறம் b equal to 4னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போகுது. 2 into 3 plus 3 into 4, ஓகேவா? அடுத்தது 3 into 3 plus 4 4 into b வந்து 4 அடுத்தது என்ன வரும்? 2 3s are 6, ஓகேவா? 3 4s are 12. அடுத்தது இங்கே 3 3s are 9, 4 4s are 16. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 18/25 வருது. அப்போ நான் ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன் 18:25, ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். 13th கொஸ்டின். The two numbers are in the ratio 2:3. If 4 be subtracted from each, there are in the ratio 3:5. the numbers are கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ பாருங்கள். 2/3 எழுதலாமா? அடுத்தது 4 வந்து இதுலேயும் கழிக்கணுமா? அதுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கலாமா? ரெண்டுத்துலேயும் கழிக்கணுமா? -4. அப்புறமா கடைசி ஆன்சர் எப்படி இருக்குமான்னு சொல்கிறாங்க? 3/5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள். 5 2x - 4 = 3, 3x - 4 போடுமா? இப்போ இன்ட்டு பண்ணுங்கள். 5 2s are 10, x 5 4s are 20 equal to 3 3s are 9x, 3 4s are 12. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்? எக்ஸை ஒரு இடத்துலையும் நம்பர்ஸை ஒரு இடத்துல வைக்கணும். பாருங்கள். 10x - 9x equal to -20. அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நான் +20 - 12. இப்போ இந்த 10x - 9x எவ்வளோ வருது? எக்ஸ். இப்போ நான் 20 - 12 8, ஓகேவா? அப்போனா வேல்யூ வந்து எக்ஸ் வந்து 8 தான் வேல்யூ. அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2x equal to 2 into 8 எவ்வளோ? 16. அடுத்தது 3x 3x equal to 3 into 8 எவ்வளோ வரும்? 24. அப்போனா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16,24, ஓகேவா? இப்போ வந்து 14 கொஸ்டின் பார்க்கலாம். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் ரேஷியோ 2:7:11. த ஆங்கிள்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸோட ஃபார்முலா பாருங்கள். a plus b plus c equal to 180. இட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஆங்கிள்ஸ், ஓகேவா? இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து சின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அது பக்கத்தில் எக்ஸ் எக்ஸ்ன்னு போடணும். நீங்கள் 2x ப்ளஸ் இங்கே வந்து 7x ப்ளஸ் அடுத்தது 11xன்னு போட்டு ஈக்குவல் டு 180. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளஸ் பண்ணுனா 8 9 9x, 9x ப்ளஸ் 11x எவ்வளோ? 20x. 20x ஈக்குவல் டு 180. 20 மல்டிப்ளையருக்குள்ள இருக்குது. அந்த ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் போகும். அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 180/20. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 2 9s are, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, ஓகேவா? இப்போ வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே 2x போடலாம். 2x equal to 2 into 9 எவ்வளோ? 18. அடுத்தது 7x போட்டோன்னா 9 into 7 எவ்வளோ?
63 அடுத்தது லெவல் எக்ஸா லெவல் எக்ஸ் எவ்வளோ 11 into 9 99 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பாருங்கள் 18:63:99. இப்போ வந்து 15th சம் பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் ₹324 between x and y is in the ratio 11:7. x and y will get rupees. x y என்னன்னு கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எக்ஸ் இது ஒய் ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா 11:7 ஓகேவா. இப்போ பாருங்கள் 11x ப்ளஸ் 7x ஈக்குவல் டு டோட்டல் ருபீஸ் எவ்வளோ 324 ப்ளஸ் பண்ணுங்கள் இது 18x வரும். அடுத்தது இங்கே 324. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க மல்டிப்ளையில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் போகும். 324 டிவைட் பை 18 பண்ணிங்கன்னா 18 தான் வரும் சரிங்களா. x ஈக்குவல் டு 18 ஓகேவா. இப்போ x ஈக்குவல் டு 18 தான். இப்போ நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். பாருங்களேன் 11x இப்போ நான் 11 into 18 எவ்வளோ 198. அடுத்தது 7x 7 into 18 எவ்வளோ 126. அப்போனா உங்களுக்கு 198, 126 வருது. அப்போனா ஆப்ஷன் டி தான். எதுவுமே இல்லை ஏபிசி எதுவுமே இல்லை, அதனால டி தான் உங்களுக்கு வரும். நன் ஆஃப் தீஸ் இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஆனந்த் earns ₹80 in 7 hours and promote ₹90 in 12 hours. The ratio of their earnings கேட்டுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் earnings கேட்கணும். ஃபஸ்ட்டு ஆனந்த் பாருங்கள். ஆனந்த் வந்து 7 மணி நேரத்தை வேலை செஞ்சால் தான் அவனுக்கு ₹80 வருது சரிங்களா. அப்போனா பாருங்க அவர்ஸ் இங்கே வந்து ருபீஸ்ன்னு போட்டுருங்க. பாருங்கள் நல்லா அவர்ஸ் வந்து 7 மணி நேரம் வேலை செய்கிறான்னா அவனுக்கு ₹80 தான் கிடைக்குது. அப்போனா எனக்கு 1 மணி நேரம் அவன் வேலை செஞ்சானா அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் சரிங்களா. அது பார்க்கணும். பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7x ஈக்குவல் டு 80 கிராஸ் மல்டிப்ளை இப்படி ஒன்று சரிங்களா. 7x into 80 அப்புறம் x is equal to 80/7 ஓகேங்களா. எக்ஸு ஓகே ஆகிடுச்சு. இப்போ ப்ரொமோட்னா நான் அது அட்வர்டைஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் 12 hours வேலை செஞ்சேன்னா ₹90 கிடைக்குது சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ரொமோட் பண்ணுறேன்னா எவ்வளோ பாருங்கள் ஹவர்ஸ் அதேமாரி திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருபீஸ் 12 ஹவர்ஸில் அவன் வந்து ₹90 சம்பாதிக்கலாம். இப்போனா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒயின் போடுங்க சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போனா ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 12y ஈக்குவல் டு 19 வரும் சரிங்களா. அப்போனா ஒய் ஈக்குவல் டு 90/12 வரும் சரிங்களா. எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்களா. இப்போ வந்து x is to y பார்க்குறோம். இதுதான் நம்மளோட ஃபைனலோட ஆன்சர் சரிங்களா. இப்போ வந்து எக்ஸ்னது 80/7 இது ஒய் பாருங்கள். ஒய் வந்து கீழே வரும் 90/12 வரும். அது வந்து நான் ரெசிப்ரோக்கலில் போட்டுடுறேன் 12/19 வரும். 2 டேபிள்ஸ் அடிங்க 2 6 245 90 ஓகேவா. இப்போ என்ன இருக்குன்னா 80 into 6 80 into 6 கீழே வந்து 7 into 45 இது பண்ணோன்னா 480/315 இது வந்து 15 டேபிள்ஸில் அடிக்கிறேன் 480 சரிங்களா. 1532 சார் 480. அடுத்தது கீழே வந்து 1521 சார் ஓகேவா. அப்போனா 32/21 தான் உங்களோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் 32:21 இதுதான் உங்களோட 70th கொஸ்டின் பாருங்கள். The ratio of 2 numbers is 7:10 and their difference is 105. the numbers are நீங்கள் ஏபிசி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 105 தான் சார் ஆன்சர் சரிங்களா. சப்போஸ் இங்கே பாருங்கள் 7/10 தான் இதோட வேல்யூ எவ்வளோ 0.7 ஓகேவா. நம்ம இதை டிவைட் பண்ணால் 0.7 வரணுமா. இதே பாருங்கள் எது 0.7 வரணும் எனக்கு எது வரும் சரிங்களா. அதுதான் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் 200/305 பாருங்கள் இங்கே 200/305 போட்ட பாருங்கள் 0.6 வருது. இதுவும் கிடையாது. அடுத்தது பி பாருங்கள். பி வந்து 185/290 பாருங்கள் 185/290 எவ்வளோ வருது. அதே தான் 0.6 தான் வரல. அடுத்தது சி பாருங்கள்
245 divided by 350. ஓகேவா? இப்போ பாருங்கள் 245 divided by 350 வந்துச்சா 0.7. அப்போனா இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இப்போ வந்து 18th சம் பார்க்கலாம். P, Q, R are three cities. The ratio of average temperature between P and Q சரிங்களா இஸ் P and Q வந்து 11:12 கொடுத்துருக்காங்க. and between P and R is 9:8. The ratio between the average temperature of Q and R is Q and R வந்தால் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு பாருங்கள், P மொத்தம் 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. P/Q/R. ஃபஸ்ட்டு P/Qவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 11:12. அடுத்தது 11:12 தானே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து P and R சரிங்களா 9:8. பாருங்கள் 9 ஆறில் தான் நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா 8ன்னு கொடுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே 9ஆலேயும் இங்கே 11ஆலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இங்கே 9ஆலேயும் இங்கே 11ஆலேயும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கண்ணே. இங்கே கீழே பாருங்க 1199:108 இங்கே வந்து போடக்கூடாது எதுவுமே. அடுத்தது இங்கே பாருங்கள் 99 பாருங்கள் 11 9s are 99 11 8s are 88. இப்போ வந்து மேலே எடுத்த கீழே இருக்குங்க 108:88. இது வந்து 2 டேபிளால் அடிங்க பார்க்கலாம். 2 5s are 10, 2 4s are 8 சரிங்களா இங்கே 2 4s are 8 சரிங்களா. அடுத்தது வந்து இங்கேயும் 2 4s are 8 தான். திருப்பி இங்கே 2 டேபிள் அடிங்க 2 2s are 4, அப்புறமா 2 7s are 14 வரும். அப்புறமா இங்கே 2 2 சரிங்களா. அப்போனா உங்களோட ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். 27:22. இப்போ 19th sum. இஃப் x/y is equal to 3:4, the value of x² plus xy² is to x³ plus y³ is தான் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு x = 3ன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது y = 4ன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பாருங்க நான் அதை எடுத்து எழுதுகிறேன். x² plus xy² is to x³ plus y³. இது வந்து எப்படி எழுதலாம்னா x² plus xy² டிவைட் பை எழுதலாமா x³ plus y³ அடுத்தது x². 3 3s are 9 தானே. அடுத்தது y 4 சரிங்களா ப்ளஸ் எக்ஸ்னது 3 அடுத்தது y². y வந்து 4. அப்போனா ஸ்கொயர்னா 4 4s are 16 வருங்க. அடுத்தது பை x³ 3 3s are 9, 9 3s are 27 சரிங்களா. அடுத்தது y³ இது 4³ சரிங்களா. 4³ எவ்வளோ 4 4s are 16, 16 4s are 64. இது ப்ளஸ் பண்ணுங்கள் 9 into 4 36, 3 into 16 எவ்வளோ 48 சரிங்களா. இது ப்ளஸ் பண்ணிங்க ப்ளஸ் பண்ணணும் 91 வரும் சரிங்களா 91. இது ப்ளஸ் பண்ணுங்கள் 36 + 48 84/91 ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை டிவைட் பை 7 பண்ணுறேன். டிவைட் பை 7 பண்ணனா இது 7 12s are 84, இது 7 13s are 91 சரிங்களா. அப்போனா 12/13 பி ஆப்ஷன் சரிங்களா. 12:13. இப்போ 20th கொஸ்டின் பாருங்கள். இஃப் P/Q is the subduplicate ratio P minus x² is to Q minus x², then x² வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டியூப்ளிகேட் ரேஷியோன்னா என்னது? சப்டியூப்ளிகேட் ரேஷியோனா ரூட்டில் வரும் சரிங்களா. P minus x² ரூட் வரும். அடுத்தது இது பையில் இஷ்டுக்காக Q minus x² அதேமாரி ரூட் போடுங்க ஈக்குவல் டு இந்த P/Q ஓகேவா. இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ரெண்டு ஸ்கொயரில் என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணனா சப்போஸ் ஸ்கொயர் பண்ணனா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு P minus x² அதேமாரி தான் கீழேயும் Q minus x². இங்கே ஸ்கொயர் பண்ணுறேன் P²/Q². இப்போ என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். பாருங்கள் P² P minus x² ஈக்குவல் டு P² இங்கே Q² இல்லை P² Q minus x² சரிங்களா. இப்போ வந்து இன்ட்டு பண்ணுறேன்
பி கியூ ஸ்கொயர் மைனஸ் இங்கே கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா, அடுத்தது இங்கே பி ஸ்கொயர் கியூ, ஓகேவா, அடுத்தது இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது, ஓகேவா, ஒன்றும் டவுட் இல்லைல்ல. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்லாம் தனியாகவும் இந்த பிக்யூலாம் தனியாகவும் எடுங்க, சரிங்களா. பிக்யூ ஸ்கொயர், இந்த பிக்யூ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இந்த பி ஸ்கொயர் கியூவை இந்த சைட் கொண்டு வரேன், இப்போனா மைனஸில் வந்துடும். பி ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இந்த மைனஸ் கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, ஈக்குவல் டு அந்த சைட் போகுது, ப்ளஸ்ஸாக மாறிடும். கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மாறிடுச்சா. இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் நான் காமனாக எடுக்கலாம், சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தேன்னா இங்கே வந்து மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு இருக்கும். இந்த இடத்துல நான் காமனாக எடுக்கலாம், பிக்யூ காமனாக எடுக்கலாமா. பிக்யூ காமனாக எடுத்தால் கியூ ஏன்னா 2 இருக்குது, இங்கே மைனஸ் இங்கே பி 2 இருக்கு, அதனால் கியூ மைனஸ் பி. இங்கே இது ரீஅரேஞ்ச் பண்ணுற பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போடுறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சரிங்களா. அது வந்து எப்படி என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கியூ ப்ளஸ் பி இன்ட்டு கியூ மைனஸ் பி, சரிங்களா. இந்த கியூ மைனஸ் பி அப்படியே தான் கொண்டு வரேன், பி கியூ மைனஸ் பி. இப்போ வந்து ரெண்டுமே கேன்சல் பண்ணிடணும், சரி. இப்போ நான் என்ன தெரியணும், எக்ஸ் ஸ்கொயர் தான் தெரியணும். இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இது இன்டூவில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா ஈக்குவல் டு, அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ பை கியூ ப்ளஸ் பி. அப்படின்னா ஆன்சர் என்ன உங்களுக்கு, சி தான் உங்களோட ஆன்சர், சரிங்களா. இப்போ 21th கொஸ்டின் பாருங்கள். இஃப் 2s is to 3t is the duplicate ratio of 2s minus p is to 3t minus p, then இங்கே டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது தான் டூப்ளிகேட் ரேஷியோ. அப்படின்னா இது 2 தான் ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். 2s மைனஸ் பி கரெக்டாக பை 3t மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். 2 2s are 4 ஆகிடும், ஸ்கொயர் பண்ணோம் இல்லை, டோட்டலாக ஸ்கொயர் பண்ணோம். இங்கே எஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் இப்போ பி ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும், அதனால் புரியுதா இல்லையா. இப்போ பாருங்கள், மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி எவ்வளோ, மைனஸை ப்ளஸ் ஆகிடும், அப்புறம் பி ஸ்கொயர்னு வரும். அங்கே தான் இங்கே போடுறோம் பாருங்கள், பி ஸ்கொயர் கீழே 3 3s are 9, டி ஸ்கொயர் மைனஸு ப்ளஸ் ஆகிடுச்சு, பி ஸ்கொயர், சரிங்களா, ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் 2s பை 3t. ஒன்றையிலே இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3t இன்ட்டு 4s ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2s 9t ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஓகேவா. இப்போ வந்து இன்ட்டு பண்ணுறேன், உள்ளே தள்ளுறேன், 3 4s are 12 s ஸ்கொயர் டீயா, அடுத்தது ப்ளஸ் இது வந்து இந்த இதுக்கு தள்ளுறேன், 3t பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இங்கே 2 9s are 18, அது எஸ் இன்ட்டு டி எஸ்டி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அப்படியே தான் வரும் 2s பி ஸ்கொயர். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எஸ்டிலாம் இந்த சைடு தள்ளுங்க, சரிங்களா. எஸ்டிலாம் இந்த சைடு தள்ளுங்க பார்க்கலாம். 12s ஸ்கொயர் டி 18 எஸ்டி ஸ்கொயரா, இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 18 எஸ்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3t பி ஸ்கொயர், இந்த சைடு போகிறேன் நான் 2s பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, மைனஸ் இந்த 3t பி ஸ்கொயர், ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள், என்னத்தை காமனாக எடுக்கலாம், எஸ்டியை காமனாக எடுக்கலாமா, எஸ்டியை மட்டும் இல்லை 6 எடுக்கலாம் பாருங்கள், 6 எஸ்டியை காமனாக எடுக்கலாம். இங்கே 6 எடுத்தேன்னா இங்கே 2 மாறிடும், சரிங்களா. 6 2s are 12 தானே, அடுத்த தான் இங்கே வந்து எஸ் இருக்கும், ஏன்னா எஸ் வந்து 2 இருக்குது, சரிங்களா. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து 6 3s are 18 தானே, இல்லை 3 இங்கே டி வந்து 2 இருக்குது, சரிங்களா. அதனால் 3t இங்கே போட்டுக்கிறேன், சரிங்களா. அடுத்தது இந்த இடத்துல எது காமனாக இருக்குது, பி ஸ்கொயர் தான் காமனாக இருக்குது. அடுத்தது இங்கே உள்ள என்ன பண்ணலாம், 2s மைனஸ் 3t தான் வரும். அப்போனா கேன்சல் ஆகுமா, இதே தான் கேன்சல் ஆகிட்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6st. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6st. இப்போ 22 கொஸ்டின் பாருங்கள்.
if p is to q equal to 2 is to 3 and x is to y equal to 4 is to 5, then the value of இது கொடுத்துருக்காங்க பாருங்க. p equal to என்னது 2, ஓகேவா. அடுத்தது q equal to 3, அடுத்தது x equal to 4, இதுமாரி எதுக்குங்க. அதுக்கு அடுத்தது y equal to 4 5, சரிங்களா. இப்போது இந்த வேல்யூ இதில் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரிங்களா. 5 இன்ட்டு அடுத்தது வந்து p தானே, p வந்து 2, அடுத்தது x 4, ஓகேவா. ஃபினிஷ்டா. அடுத்தது ப்ளஸ் இங்கே இருக்க பாருங்க 3, இந்த 3, அடுத்தது q வந்து 3 இன்ட்டு 3, y வந்து இன்ட்டு 5, சரிங்களா. பை, ஏன்னா இங்கே இஸ்டு இருக்குது, சரிங்களா. அடுத்தது இங்கே 10 இன்ட்டு p எவ்வளோ 2வா, x வந்து 4 ப்ளஸ்ஸா, இந்த ப்ளஸ் தான் அங்கே போடுறேன். 4 இன்ட்டு q எவ்வளோ 3 தானே, 3 இன்ட்டு y எவ்வளோ 5. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, 10 4s are 40 ப்ளஸ் 3 3s are 9, 9 5s are 45, ஓகேவா. அடுத்தது கீழே 10 2s are 20, 20 4s are 80 வரும், சரிங்க. அடுத்தது ப்ளஸ், இந்த ப்ளஸ் தான். 4 3s are 12, 12 5s are 60, 40 + 45 85, அது 80 + 60 எவ்வளோ 140, சரிங்களா, ஓகேவா. இப்போ வந்து எதாவது டிவைட் பண்ண, இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 17 சார், இங்கே 5 28 சார்னு வருது. அப்போ நான் 17/28, அப்போ நான் சி தான் உங்களோட ஆன்சர். 7:28 தான். இப்போ 23 கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் விச் வென் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ 19:31 ரெடியூசிங் இட் டு 1:4. இந்த நம்பர்னு சொல்லிக்கிறாங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ நான் 19:31னா நான் 19/31 எழுதலாமா. அடுத்தது சப்ட்ராக்ட் எதுன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் -x, இங்கேயும் -x ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1/4, சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 4 இன்ட்டு 19 - x, இங்கே அப்படியே தான் வரும், ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, அதனால் 4 இன்ட்டு 19 எவ்வளோ 4 19s are 76, ஓகேவா. இங்கே -4x ஈக்குவல் டு 31 - x. இப்போ வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலையும் நம்பர்ஸில் ஒரு இடத்துல எடுங்க. 76 ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். -31 ஈக்குவல் டு -4x இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா +4x ஆகிடும். -x + 4x, 76 - 31 எவ்வளோ 45 ஈக்குவல் டு -x + 4x 3x, ஓகேவா. நான் x is equal to 45/3. இப்போ நான் x equal to என்னது 3 15s are 15, 45, x equal to 15. அப்போ நான் உங்களோட ஆன்சர் வந்து x equal to 15, ஆப்ஷன் ஏ தான் உங்களோட ஆன்சர், ஓகேவா. இப்போ வந்து 24, டெய்லி earnings of 2 persons are in the ratio 4:5 and their daily expenses are in the ratio 7:9. if each saves 50 per day in the daily earnings in, இல்லை 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஏர்னிங் வந்து 4:5, டெய்லி எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு வந்து 7:9 செலவாகுது, சரிங்களா. ஒரு நாளைக்கு அவங்க 50 ரூபாய் சேமித்து வைக்கிறாங்க, சரிங்களா. இது வந்து அப்படின்னு பாருங்கள் 4/5, சரிங்களா. இப்போ வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் 2த்துல எக்ஸ், சரிங்களா. இப்போ வந்து டெய்லியும் சேகரித்து வச்சதுனால 50 ரூபாய் ஏர்னிங்ஸ்லேருந்து கழியும், 50 ரூபாய் -50, சரிங்களா, கழியும், சரிங்களா. 7:9 ஈக்குவல் டு அந்த சைடு போடுங்க 7/9, சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 4x - 50 ஈக்குவல் டு 7 5x - 50, சரிங்களா. இன்ட்டு பண்ணுங்கள். 9 4s are 36x -9 50s are 450 ஈக்குவல் டு 7 5s are 35x, சரிங்களா. 7 50s are 350, ஓகேவா. இப்போ வந்து எக்ஸ் தனியாகவும் நம்பர்ஸ் தனியாக போடுங்க. 36x - 35x ஈக்குவல் டு -450 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா +450 - 350 மைனஸ் பண்ணால் 100, சரிங்களா. இது மைனஸ் பண்ணால் எக்ஸ், நான் எக்ஸ் ஈக்குவல் டு 100னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 4x ஈக்குவல் டு 4 × 100 எவ்வளோ 400, நான் 5xனா
500. அப்போனா எக்ஸோட வேல்யூ என்ன 400ம் 500 தான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 25th question. The ratio between the speed of two trains 7:8 if the second train runs 400 km in 5 hours. The speed of the first train கேட்குறான். The speed of the first train. இப்போ பாருங்க, ரெண்டு ட்ரெயினில், அதனால் T1 is to T2ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ரெண்டு ட்ரெயின் இப்போது 7:8ன்னு எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து 400 கிலோமீட்டர் போதும். சரிங்களா? 400 கிலோமீட்டர் போகுது 5 மணி நேரத்தில். அதனால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணினா 580 சார் 400ன்னு வரும். சரிங்களா? இந்த எக்ஸ் தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 7 × 80 = 8x. சரிங்களா? ஓகேவா? இங்கே 80 வரும். சரிங்களா? 8 இங்கே கேன்சல் ஆகும், 10ன்னு ஆகும். சரிங்களா? 8 10 சார் 80 தானே. சரிங்களா? அப்போனா x = 7 × 10 70. அப்போ நான் சி தான் உங்களோட ஆன்சர், 70 km/h. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.